Vanakkam. Yesterday we were looking at the S curve, sigmoid curve. We talked about ICE 1.0, and then we talked about ICE 2.0, and then we talked about ICE 3.0. Why companies which did very well in the previous phase simply didn't understand what was happening in the next phase. We also saw this curve and the growth over time, and the starting will be slow, and then there will be a youthful exuberance, and then there will be a slowdown towards maturity. இதை எப்படி தப்பிக்கிறது, வாட் இஸ் த வே அவுட் அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். I didn't tell you the whole story. That is why businesses still thrive today. இல்லைன்னா எல்லாமே இப்படி ஆரம்பித்து இப்படி போய் அப்படி முடிஞ்சிடும் அப்படின்னா எவனும் பிஸ்னஸ் பண்ண மாட்டான் இல்லையா? ஸோ the actual truth is the growth curve is like this. It is a series of S curves. அந்த inflection point அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோமே, அந்த just in time can you அந்த Jesus lizard மாதிரி can you move on to the next curve? Can you move on to the next curve instead of becoming obsolete or irrelevant? ஒவ்வொரு தடவையும் அந்த முனையில் வந்து நிற்கும் போது மூணா பிரியும் போது கரெக்டான அடுத்த கர்வை பிடிக்க முடியுமா? This is the series of S curves that lead to sustainable growth. படிப்பில் கூட அப்படிதான். ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா you start slowly, everything is very hard in the beginning, but then you pick up momentum, கொஞ்சம் வேகம் பிடிச்சு you start understanding. ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயங்கள் அடுத்த விஷயங்களை கற்றுக்க உங்களுக்கு உதவ ஆரம்பிக்கும். பட் ஓரளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் வந்தப்புறம் அடுத்த லெவல் எக்ஸ்பர்டீஸ் வர்றதுக்கு ரொம்ப உழைக்கணும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு டயர்ட்னஸ் வரும் when you reach the mastery zone. Even learning is like this. இதிலிருந்தும் விடுபடுவது எப்படி அப்படின்னா சார்ல்ஸ் ஹேண்டி அப்படிங்கிறவர், அவர் தான் அந்த எஸ் கர்வை பாப்புலரைஸ் பண்ணது பிஸ்னஸ் உலகத்துக்கு. அவர் என்ன சொல்கிறார்? இட் இஸ் நாட் அ சிங்கிள் எஸ் கர்வ், இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் எஸ் கர்வ்ஸ். இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் எஸ் கர்வ்ஸ். கேன் யூ ஸ்கேட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் வித் குட் மொமெண்டம்? therein lies the trick. True growth, true sustainable growth doesn't happen on the curve, happens between the curves. தாபும் பொழுது இங்கே விட்டுட்டு அங்கே போகிறீங்க பாருங்க, அந்த சமயத்தில் தான் நீ யார் அப்படிங்கிற ட்ரூ டெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ த ஃபார்முலா ஃப்ரம் ஹிம் இஸ் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் தி next thing while the current thing is doing very well. நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்தில் அடுத்தது என்ன, இதுவும் கடந்து போகும், அடுத்தது என்ன, this also will pass, what next? ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் அப்படி வந்து நிற்குது, ஸ்லோ டவுன் ஆகி நிற்குது. ஸ்லோ டவுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அடுத்த கர்வோட ஸ்லோ ஃபேஸில் போய் நின்னா வண்டி நின்று போயிடாதா? ஆன் தி அதர் ஹேண்ட் இப்படி அதை கொஞ்சம் வளைச்சி விட்டீங்கன்னா இந்த கர்வ் ஸ்லோ டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த கர்வுக்கு அஸ்திவாரம் போட்டிங்கன்னா, இஃப் யூ லே த ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் பூஸ்ட் இன் யோர் க்ரோத், யூ கேன் ட்ரான்சிஷன் ஸ்மூத்லி வித்தவுட் ஸ்லோயிங் டவுன். ஸ்லோயிங் டவுன் இஸ் டெத் in the world of business. இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1ல் இருக்கும்போது, கண்ணுங்களா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, பண்ணுறத ஒழுங்காக பண்ணுங்க, அதை மட்டும் பண்ணுங்க போகிறோம், will be the message from the boss. Just focus on what's going well, we are going to be fine. பட் அப்படி ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட் நம்பர் 2ல் ஐயோ வண்டி ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சே, பெட்ரோல் தீர்ந்து போகிற மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது அடுத்தது? யூ ஸ்டார்ட் பேனிக்கிங். ஆன் தி அதர் ஹேண்ட் பாயிண்ட் 3ஐயும் நீங்கள் மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ வில் ரியலைஸ் அட் 3 there may be some doubts.
எல்லாம் ஒழுங்காக போயின்னு இருக்கு, why is this person asking us to do this? இதை எதுக்கு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தாட் வரலாம். பட் 4 வரும்போது தான் நல்ல வேளை நம்ம 3 ஒழுங்காக பண்ணினோம். ஏன்னா அந்த 2 பாயிண்ட் வரும்போது அப்படியே 4க்கு போக முடியுது பாருங்க. ஸ்பீடு கம்மியாகாமல் அப்படியே ஸ்மூத்தாக கிளம்ப முடியுது பாருங்க. டேக் ஆஃப் ஆஃப்டர் எ டாக்ஸி. That is the trick to sustainable growth across S-curves. Take the case of Apple. 2007ல் அவங்க அந்த ஐஃபோனை முதல்ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்கப்பா, ஒரு 4 வருஷம் ஒரு டிவைஸை வச்சு என்ஜாய் பண்ணுங்க. வெரி வெல் பில்ட் டிவைஸ், ஹை டெக்னாலஜி, அமேசிங் கேமரான்னு சொல்லாமல் 2007ல் ஆரம்பித்தவங்க வருஷா வருஷம் they have been launching one new model after the other. Only an expert can even tell the difference between phone to phone. அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தே சொல்ல முடியும்னா ரொம்ப கஷ்டம். Why are they doing this? They are almost cannibalizing their own business by doing this. But they know நம்ம ப்ராடக்ட்ஸை நம்மளே அடித்து ஒழிக்கிறேன்னா எதிராளி, காம்படிஷன், ஆப்போனன்ட்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை they will send us out of business. If our product has to die, let us be the murderers. அப்படின்னு சொல்லி அதை விட பெட்டர்னு புஷ் பண்ணி they have been skating curve after curve. இதை ஒரு ஸ்விங் எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, நேற்று டார்சான் ஸ்விங்லாம் பார்த்தோமே, this is the Tarzan swing, poor guy. Look how laborious it is. Yes, Jesse, you got it. He's struggling. The most important reason he is struggling is the next rope is stationary and vertical. It is not helping him. He has already lost all his energy when coming there. On the other hand, look at a guy who makes his own rope. Spider-Man! Yes, Jesse. Do you see the difference? When you can chart your own path, when you can ensure you swing to the next curve before this curve dries up. That is the key. ஹாலிவுட்டில் ஹாப்பி ஃபேமிலிஸ் அப்படின்னு ஒரு டிவி ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருத்தான், வியூவர்ஷிப் குறைய ஆரம்பிச்சிருத்தான். அப்போ திடீர்னு ஒரு எபிசோடில் என்ன பண்ணாங்களாம், ஃபான்செயின் பேரான் இவருக்கு, அவரை கூட்டின்னு வந்து நீ வந்து ஸ்கீ பண்ணுற மாதிரி வா, வாட்டர் ஸ்கீயிங் பண்ணிட்டு வா, அடியில் ஒரு ஷார்க்கை விடுறோம், ஒரு ஸ்டண்ட் மேன் வச்சு டபுள் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம், லெட் அஸ் டூ அ ஷார்க் ஜம்பிங் சீன் அப்படின்னு. அது ஒரு ஃபேமிலி ப்ரோக்ராம், சீரியல், மெகா சீரியல் மாதிரி. அதில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி திடீர்னு பண்ண வச்சாங்க. எதுக்குன்னா டு இன்க்ரீஸ் த நாவெல்ட்டி, டு வேக் எவ்ரிபடி அப், டு புஷ் த என்வெலப் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு கெட்ட பேராகவே ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு டிவி சீரியல்லையோ மூவிலையோ ஜம்ப் த ஷார்க் பண்ணாங்கன்னா சும்மா தேவையில்லாமல் நாவல்ட்டிக்காக எதையோ சம்பந்தம் இல்லாமல் உள்ள நுழைக்கிறது அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஆயிடுச்சு இங்கிலீஷில். பட் வெயிட், நான் சொல்கிறேன், ஒன்ஸ் இன் அ while every company should keep jumping the shark, because that is what will help you jump to the next curve without losing momentum. Thank you.